வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலைய பட்சத்தில் வர அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசை. அந்த அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக என்னென்ன காய்கறிக்கு தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா பித்ருக்களுக்கு போடுறோம் இல்லையா, ஏன்னா அவங்களே பூமிக்கு கீழே இறங்கி நம்ம பண்ணுறதை ஏற்றுக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால, இந்த 16 நாள் பௌர்ணமியிலேருந்து மாலை அமாவாசை வரைக்கும் வர அந்த 16 நாளை பித்ருக்களுக்கு உண்டான காலம். பித்ருக்கள்லாம் நம்ம பார்த்து வாசலில் இருப்பாள். அதாவது சொல்லுவாள், தேவதா காரியம் நீ 10 பண்ணுறத விட ஒரு பித்ரு காரியம் ரொம்ப ஸ்ரத்தையோடு கரெக்டாக ஒன்று பண்ணால் கூட உனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் நம்ம பித்ரு காரியம் மாத்திரம் இந்த மகாலய அமாவாசைக்கு என்னென்னலாம் சேர்க்கலாம், என்னென்ன சேர்க்கக்கூடாது, எப்படி காய்கறி சமைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ எப்போவுமே மாலை அமாவாசைனா கண்டிப்பாக நீங்கள் வாழைக்காய் தான் பண்ணணும். இப்போ அமாவாசைனா வாழைக்கான்னு சொன்னேன்னா, இப்போ இந்த வாழைக்காயை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. நிறையா பேர் மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டா. அப்படி மஞ்சள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், நம்ம இதில் வருதில்ல தை மாதம் பசுமையான மஞ்சள் கிடைக்கிறதில்ல, அந்த கொத்தில் வர மஞ்சள் அது நிறையா கிடைக்கும். அதை காய வச்சுட்டு சீவி காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன்னா அந்த மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம கிழங்கு வேக வச்சு அதை கடையில் வாங்குகிற அந்த விரலி மஞ்சள் வாங்கி இது பண்ணுறத யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர் யூஸ் பண்ணுவாள். உங்களோட சாய்ஸ், அது யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும். நான் அந்த மஞ்சள் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால, நான் அந்த பச்சை மஞ்சள் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கறனால அதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தண்ணியில் காய போட்டுட்டோம், கொஞ்சம் உப்பும் போட்டுடுவோம், தேவையான உப்பு. இங்கே பாருங்கள், இந்த உப்பை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் அப்படி நறுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வேகிற மாதிரி எடுத்துட்டோன்னா போகிறோம். இப்போது வெந்துட்டுருக்கட்டும். இது அதுக்கு தேவையான லைட்டாக வேணால் ஒரு சிட்டிகை மஞ்சளை அப்படி தடவி விட்டுடுவோம். அது கூட அந்த மஞ்சள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பற்ற வச்சிடுறோம். காய் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். எப்போ எடுக்கலான்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பாண்டி வச்சுட்டோம். எல்லாத்துக்கும் நம்ம பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணக்கூடாது, சிவப்பு மிளகாவும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் மிளகு போட்டு தான் பண்ண போகிறோம் எல்லாமே. அதனால் நம்ம என்ன பண்ணணும், வெறும் மிளகு யூஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள், அண்ணா உளுத்தம்பருப்பு, மிளகு, அப்புறம் சீரகம், இதை வறுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்ல இவ்வளோ கைப்பிடி அளவுக்கு உளுந்து போட்டேன், இவ்வளோ மிளகு போட்டேன், இவ்வளோ சீரகம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஒரு 1 பாதியமாக பொடி பண்ணி வச்சு, ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப அதுக்காகவும் மாவாக வேண்டாம். மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு வறுத்துட்டோமா. ஏன் இதை வறுத்தேன், வாழைக்காய் வேக வைக்கிறதுனா இதை போட்டு தான் அந்த காரத்துக்கு பண்ணணும். அதனால் இந்த பொடியை முதல்ல நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதை வறுத்து எடுத்துட்டோம். இதை நான் பொடி பண்ணி எடுத்துன்னு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் நான் வெந்துடுத்து இப்போ வடிகட்டில் வடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தால் அப்படி நசுங்கிறதுலாம் இவ்வளோ தான் பதம். இதை இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுப்போம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், கடுகு வெடிச்செடுத்து உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம், கருவேப்பிலை போட்டுட்டோம். இதை கொஞ்சம் கிளறிட்டு இப்போ செவந்தெடுத்து இப்போ காய போட போகிறோம். இப்போ காயை சிம்மில் வச்சுட்டு போய் நான் அந்த பொடியை ரெடி பண்ணின்னு வரேன். நம்மளோட காய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை பாருங்கள், நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறது. இதை தான் நம்ம எல்லாத்துக்கும் போட போகிறோம். இப்போது இதுக்கு பாருங்கள், இப்படி தூவிட்டு ஒரு கலரிடணும். அது எல்லாத்தோடையும் சேர்ந்துடும், எல்லா காயோடையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போடணும். அவ்வளோதான். நம்மளோட ஃபஸ்ட்டு மாலை அமாவாசைக்கு உண்டான காய் ரெடி ஆகிடுது. இதை எடுத்து வச்சுட்டு பாசிப்பருப்பை வறுத்து வேக போட்டுடலாம். எல்லாத்துக்கும், ரசத்துக்கு, சாம்பாருக்கு, அதாவது பார்க்க புளிக்குழம்பு மாதிரி, அது சாம்பார் ப்ளஸ் புளிக்குழம்பு மாதிரி, ப்ளஸ்ஸு கூட்டுக்கு, களத்து பருப்புக்கு, பாயசத்துக்கு, எல்லாத்துக்கும் நம்ம பாசிப்பருப்பு அடுத்தது வேக போட போகிறோம். பாயசத்துக்கு, களத்து பருப்புக்கு
ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் பருப்பு வேக போடணும். பாசிப்பருப்பு வேக போட போகிறேன். நீங்கள் வந்து துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு தான் ஆனால் யூஸ் பண்ணால் நல்லது, மாலை பச்சோன்றதுனால. இங்கே பாருங்கள், முதல்ல வந்து களத்து பருப்புக்கு போட்டேன். இப்போ பாயசத்துக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. ரசத்துக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் கூட்டுக்கு இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் அளந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் வறுத்துட்டு வேக வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சா கொஞ்சம் ரொம்ப குழன்னு ஒரு மாதிரி இருக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு நீங்கள் பாயசம், கூட்டு, ரசம், களத்துப்பருப்பு எல்லாத்துக்கும் இதையே எடுத்து வச்சிடலாம். லைட்டாக வறுக்கணும், அவ்வளோதான். லைட்டாக வறுத்துட்டு இப்போ நான் தண்ணி போட்டு குக்கரை போட்டு மூடி 2 சவுண்டு விட்டுருவேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் புளி போட்டு இந்த பாக்காவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோன்னா இந்த பாகக்காய்க்கு கசப்பே இருக்காது. இந்த உப்பை போட்டோமா, புளியை போட்டோமா, தண்ணி ஊற்றி வேக வச்சுடுவோம். அவ்வளோதான். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதான். உப்பு போட்டு புளி போட்டு இதை பாருங்கள் நல்லா எடுத்தால் ஒரு 5-10 நிமிஷம் வேக போட்டு அப்படியே அடுப்பில் வச்சு எடுத்து வடிச்சிட்டு இந்த தானை எடுத்து வச்சுப்போம். சரிங்களா? பாருங்கள், எண்ணெய் போட்டுட்டேன், கடுகு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கடுகு வெடித்த உடனே இங்கே பாருங்கள் வேக வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் பாகக்காய். இதை வந்து கொஞ்சம் புளி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், உங்களுக்கு கசப்பு இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாகக்காய் வேக வச்சதை இது வெடித்த உடனே இதில் போட்டுறோம். கடுகு வெடிச்சுட்டு இப்போ பாகக்காய் போட்டுறோம். அதுக்கப்புறமா புளி, நம்ம 4 பேருக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் இங்கே பாருங்கள் இத்தோண்டு புளி தான். இந்த புளியை கரைச்சி நம்ம ஊற்றிடுறோம். இதுக்குண்டான உப்பை இப்போ போட்டுறேன். இது காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே பாருங்கள், இதுதான் காரம் இதுக்கு. அதனால் நம்ம இந்த மிளகு, இந்த பொடி சீரகம் அதையே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுன்ட்டு இது ஒரு கொதி வந்த உடனே பருப்பு, தேங்காய் போட்டோன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. மாலைய பட்சத்துக்குன்னு இந்தந்த காய் தான் சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். என்னென்ன காயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சமைக்கலாம், எது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 16 நாள் ப்ளஸ் மாலை அமாவாசை அன்றைக்கி மெயினாக முள்ளங்கி, தக்காளி, பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணக்கூடாது. கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து காய்கறியில் இந்த பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி எதுவுமே, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா பித்ருக்களுக்கு பண்ணுறோம் இல்லையா, பித்ருக்காரியம் மாத்திரம் கரெக்டாக நம்ம பண்ணணும். அதனால் நீங்கள் என்னென்ன காய் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி கொதிச்செடுத்து இப்போ இதுக்கு தேவையான பருப்பை நம்ம சேர்க்கலாம். சரிங்களா? அதாவது இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பருப்பு போகும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே பண்ணுறோம். இதே வந்து ஒரு 8 பேர் 10 பேர்னால் 100 கிராம் பருப்பு சேர்த்திங்கன்னா, ஆனால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. இதுவே நம்ம 8 பேருக்கு பரமாறிடலாம். பாருங்கள், பருப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். நம்மளோட இந்த புளிக்குழம்பு, பருப்பு போட்ட புளிக்குழம்பு இல்லைன்னா சாம்பார், இதை வந்து பிட்லன்னு சொல்லுவாள். ஆனால் பிட்லன்னு சொல்கிறதுக்கு இது நம்ம சிம்பிளான புளி பருப்பு போட்ட பாகக்காய் சாம்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இதுக்கு உண்டான தேங்காய் கொஞ்சம் போட்டுரும். அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சமையல். ஒன்று வேக போட்டேன்னா கடன்னு பண்ணிடலாம். புளி பாருங்கள் நல்லா இதாக எடுத்து நம்ம ஏற்கனவே அந்த பொடி சேர்த்துட்டோம். அந்த பொடியே போகும். இத்தனை காரத்துக்கும் அந்த காரம் எல்லாமே இருக்கும், வாசனை எல்லாம். இந்த பொடியை கடைசியாக சும்மா கொஞ்சோண்டு தூவிட்டோம்னா அந்த வாசனை மேலே இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடணும். இறக்கும்போது இப்படி கருவேப்பிலையை தூவி இறக்கிடுறோம். தாளித்து கொட்டுறதை கடைசியில் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே முட்டா கடுகு, உளுந்து, பெருங்காயம் சேர்க்கறதில்ல, சேர்க்குறவா சேர்ப்பா. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறதா இருந்தால், பழக்கம் இருந்தால் சேர்த்துக்கலாம்.
தாளித்து கொட்டலாம். இல்லைன்னா கடுகு உளுத்தம்பருப்பு மாத்திரம் தாளித்து கொட்டணும். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போது ரசம் பண்ண போகிறோம். இப்போ ரசத்துக்கு வெறும் தண்ணி இருந்தால் போதும், புளி தண்ணி. இதை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த இதில் வந்து கொஞ்சம் அதே மாதிரி மிளகு சீரகம் போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டால் நம்மளோட ரசம் ரெடி. எல்லாத்துக்குமே இந்த பொடி தான் போட்டோமா, இந்த பாருங்கள், அவ்வளோதான். போட்டுட்டு எல்லாம் கடைசியில் தாளித்து கொட்டணும். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றுவோம். இப்போது நம்ம வேக வச்சதுலேருந்து ஒரு கரண்டி வெந்த பருப்பை எடுத்து வச்சிடணும். இது கலத்து பருப்பு. சாதம் போட்டவுடனே பருப்பு போடணும்ல, இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நெய்யை விட்டு கலக்கி வச்சிடுறேன். இதுக்குண்டான உப்பை இப்போ போட்டுறேன். பாருங்கள், புளி வாசனை போயிடுத்து, வாசனை நல்லா வந்துடுது. இதில் நம்ம தண்ணியாக அப்படி கரைச்சி வச்சுக்கணும் பருப்பை. அதை அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். நம்மளோட ரசம் ரெடி. நான் தான் சொன்னேன் இல்லை, மஞ்சள் யூஸ் பண்ணுறவா மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி அரைச்சி வச்சுருக்கோம், இந்த மாதிரி அந்த பச்சை மஞ்சளை காய வச்சு பொடியை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தால் இறக்கிட்டு கடைசியில் எல்லாத்துக்கும் நெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டோன்னா சூப்பராக நம்ம சமையல் கடன்னு முடிஞ்சிடும். பாருங்கள், நம்மளோட ரசம் ரெடியாக ரசத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பொல்லங்காய் கூட்டு. இதே பாண்லியில் நம்ம இந்த பொல்லங்காயை போட்டு தண்ணி ஊற்றிடுவோம். வேகட்டும், முழுகிற அளவுக்கு போடுங்க, வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். அவ்வளோதான், வேகட்டும். இது இப்போ ஓரளவுக்கு வெந்துடுத்தா. இதுக்கு வந்து நம்ம நல்லா ஒரு கரண்டி பருப்பு போட்டு இதோடு இதை சேர்த்துடணும். நம்ம அப்படியே அந்த சூட்டுக்கே அது சேர்ந்துடும். அதாவது சொல்லுவா, பாசிப்பருப்பு சாப்பிட்டா அந்த இது தேஜஸாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் பாசிப்பருப்பு அவ்வளோ வந்து விசேஷம். ஆக்சுவலாக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட ஒரு வயசு ஆகிடுச்சுன்னா புஷ்டியாக இருக்கணும்னா அடிக்கடி பைத்த உருண்டை, பாயசம் அந்த மாதிரிலாம் பண்ணி தருவான். ஏன்னா பாசிப்பருப்பு சாப்பிட்டா குழந்தைகள் புசுன்னு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னுவா. ஆனால் எதுவுமே அளவாக சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா நம்மளோட கூட்டில். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் இதை இவ்வளோ போட்டால் போதும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இந்த மிளகு பொடி தான், மிளகு சீரக பொடி தான் போடணும். நம்ம இந்த இதுக்கு மாத்திரம் மிளகாவோ பச்சை மிளகாய் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. தேவையான உப்பை போட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோடது. கருவேப்பிலை போட்டு எல்லாத்துக்கும் கடைசியில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடணும். ஒரு இதில் மொத்தமாக தாளித்து கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா வேலை ஓவர். அவ்வளோதான், உப்பும் போட்டாச்சு. மெயினாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். சிலதுக்கெலாம் நீங்கள் வந்து நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு ரெடி ஆகிடுது. பச்சடி பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நெல்லிக்காய் தயிர் பச்சடி பண்ணலாம் நீங்கள். அது நெல்லிக்காய் இப்போ நான் போனேன் இன்றைக்கி கிடைக்கல. அதனால் நீங்கள் முடிஞ்சால் நெல்லிக்காய் பச்சடி ஒன்றும் இல்லை, நெல்லிக்காவை கொஞ்சம் நல்லா இஞ்சி போட்டு அரைச்சி, இஞ்சியும் நெல்லிக்காயும் அரைச்சி தயிரில் கலந்து தாளித்து கொட்டினீங்கன்னா நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடும். கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் டாங்கர் பச்சடி போட்டிருக்கேன், அதுக்கு லிங்க்கு தரேன் கீழே, அதை பார்த்துக்கோங்க. அந்த டாங்கர் பச்சடி பண்ணலாம். அப்புறம் வந்து உளுத்த வடை பண்ணணும் கண்டிப்பாக. அது நான் வந்து காமிக்கலை. ஆனால் நான் சிம்பிள் சமையல்னு ஒன்று சாதாரண அமாவாசை சமையல் போட்டிருக்கேன். சாதாரணமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தக்காளி அதெல்லாம், அதில் வந்து நான் உளுத்த வடை போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. உளுத்த வடைக்கும் டாங்கர் பச்சடிக்கும் தனி லிங்க்கு தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோட கடைசி எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? 100 கிராம் பாசிப்பருப்பு இருக்குன்னா நீங்கள் ஒரு 150-200 கிராம் வெல்லம் வந்து இப்படி தண்ணி போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க.
இந்த பாசிப்பருப்பில் நம்ம வெந்த பாசிப்பருப்பு ஏற்கனவே மொத்தமாக நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுட்டோம். அதனால் இந்த வெல்லம் கரையட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெல்லம் கரைஞ்ச உடனே எடுத்து வச்சுட்டு வடிகட்டிட்டு அதை டைரெக்டாக நம்மளோட பருப்பில் சேர்த்துட வேண்டியது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் கூட்டுக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் போக மீதி பருப்பு, களத்து பருப்பும் எடுத்து வச்சிட்டோம். மீதி இருக்கிற பருப்பில் நம்ம பாயசம் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சிட்டோம்ல, அதை எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம். வெல்லம் ஊற்றின உடனே பாருங்கள், ஏற்கனவே அந்த பாசிப்பருப்பு வெந்தது இருக்குது, ப்ளஸ் வெல்லம் சேர்த்துட்டோம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த தேங்காயையும் சேர்த்துறோம். தேங்காயும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி இல்லை 2 ஸ்பூன் அரிசி அப்படியே போட்டு தேங்காயில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அரிசியை ஒரு ½ அன் ஹவர் அரிசியை ஊற வச்சுட்டு தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த அரிசி கொஞ்சம் வேகும். வெந்ததுன்னா நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு மிதக்கிறதுன்னு பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் நறுக்குன்னு என் பையனுக்கெல்லாம் சாப்பிட்டா பிடிக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த தேங்காய் தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுன்னா வேணும்னா ஆறின பிறகு ஒரு ½ டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. பாயசம் ரெடி ஆகிடுது. ஜம்முன்னு கொஞ்சமாக பால் விட்டுறோம். பால் விட்டு கலக்கிட்டு அவ்வளோதான், நம்ம பாயசம் சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுது. அப்புறமா இந்த தாளிச்சி கொட்டின வதக்கி நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டுரும். நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சை, ஏற்கனவே ஏலக்காய் போட்டுட்டோம். அவ்வளோதான், நம்மளோட பாயசம் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.